தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கேரளாவுல ஈடிய அடிச்சு ஓட விட்டுருக்காங்க மக்கள். தெரிச்சு உசுர காப்பாத்த ஓடி இருக்கு ஈடி. ஈடியை வைத்து தலைவர்களை டேமேஜ் பண்ற, கைது பண்ற அயோக்கியத்தனமான வேலைகளை தென்னிந்தியாவில் காங்கிரஸ் உதவியோடு பாஜக கையெடுத்திருக்கு. இதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்தியா முழுவதும் விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை முடக்குவது, கைது செய்வது, பொய்யாக வழக்குகளை போடுவது, இந்த அயோக்கியத்தனமான வேலைகளை தொடர்ந்து பாஜக செய்து வருகிறது. அதை எதிர்த்து களத்துல நம்ம நின்றுக்கோம், போராட்டங்களை நடத்தியிருக்கோம், கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கோம், வீடியோக்கள் போட்டிருக்கோம், எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். காங்கிரஸ் அரசு மேல அந்த குற்றச்சாட்டு வச்சாலும் கண்டிச்சிருக்கோம். ஏன்னா நாம ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள். இதுக்கு முன்னாடி இது செஞ்சிருக்கிறாங்கல்ல, பல மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருந்துச்சு இந்தியால. அதுல குறிப்பா டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை கைது செய்யறதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணாங்க. மதுபான ஊழல் வழக்குன்னு சொன்னாங்க. எந்த ஆதாரமும் கையில் இல்ல. கைது பண்ணி 2 வருஷம் உள்ள தள்ளி போட்டாங்க. உள்ள அவருக்கு டார்ச்சர் பண்ணாங்க. இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீங்க பாஜகவுக்கு வரணும் என்று அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன சொன்னாரு? கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்தாலும் சாவே, பாஜகவோடு ஒருபோதும் போக மாட்டேன். இது அவரே சொன்னது. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். மணிஷ் சிசோடியா மட்டும் இல்ல, அடுத்து என்ன பண்ணாங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலவே கைது பண்ணாங்க. ஊழலுக்கு எதிராக நிக்கிறோம்னு சொன்னாங்களே, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல் பண்ணிட்டாரு, மதுபான ஊழல் வழக்குல நாங்க அவரை கைது பண்றோம்னு உள்ள தூக்கி போட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஒரு ஹியரிங்ல இந்த கேஸே இருக்காது. ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து நான் தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்ல வைக்கிறதெல்லாம் ஒரு ஹியரிங்ல 2 கேள்வியில இந்த வழக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே இவங்களுக்கு பிணை வழங்கியது, ஜாமீன் வழங்கியது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரை கைது பண்றாங்க. அவரை கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமையா நின்று அதுக்கு போராடினாங்க. அப்பெல்லாம் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி நம்ம கூட தான் இருந்தார், நின்று போராடணும். கடைசியில் அவரும் விடுதலை செய்யப்பட்டார் நீதிமன்றத்தால். அந்த மதுபான வழக்கிலேயே தென்னிந்தியாவில், அது குறிப்பா பாஜகவை கடப்பார விட்டு ஆட்டின ஒரு முதலமைச்சர் இருந்தார் தெலுங்கானாவில். அவர் பேரு சந்திரசேகர் ராவ். இந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா, அவங்க எம்பி மாநிலங்களவையில, அவங்கள புடிச்சிட்டு போய் இதே கேஸ்ல உள்ள தள்ளினாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேனே, இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு நாளைக்கு. யாரு? DK சிவகுமார், கர்நாடகத்துல காங்கிரஸ் தலைவர். அவர் மேல ஒரு ஈடி கேஸ் போட்டாங்க. அவரை தூக்கி 6-7 மாசம் ஜெயில போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளையும் தென்னிந்தியாவுக்குள்ளையும் வர்றதுக்கான வேலைகளை பார்க்கிறார்கள். இங்க மேற்கு வங்கத்துல என்ன பண்ணாங்க? மம்தா பானர்ஜியோடைய நெருக்கமான ஆட்கள் வீட்டுல எல்லாம் ஈடி ரைடு பண்ணாங்க. அந்தமா உள்ள நுழைஞ்சா அடிச்சு ஓட விட்டுச்சு இந்த கும்பலை. அவங்க மேல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அவங்க அரசியல் கேவலமான அரசியல் எனக்கு தெரியும். ஆனா அவங்க மேலேயே ஈடி எல்லா வேலையும் பார்த்துச்சு. இப்படி எதிர்கட்சியா இருக்கிறவங்களை எல்லாம் மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும், அவங்களை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்கும், மக்கள் மத்தியில ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கும் இந்த ஈடியை பயன்படுத்துச்சு. ஏன் விஜயோடைய வீட்டிலே ஈடி போயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஈடியை எனக்கு யாரெல்லாம் எதிராக நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துவேன் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிருக்கு? பினராயி விஜயன் 10 ஆண்டுகளாக கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பினராயி விஜயன், அவருடைய வீட்டுல 10 இடங்கள்ல அவருக்கு நெருக்கமான மகள், மருமக, சொந்தக்காரங்க, ஆபீஸ் 10 இடங்கள்ல ஈடி ரைடு நேத்து நடந்துச்சு. இந்த 10 இடங்கள்ல ஈடி ரைடு ஏன் நடந்துச்சு? போன தேர்தலின் போது அங்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பண்றாரு? ஈடி ஏன் பினராயி விஜயன் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேள்வி கேட்டாரு. ஈடி ராகுல் காந்தி வீட்டுக்கும் போச்சு. அன்னைக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சோம். ஈடி இந்தியாவில் இருக்கிற பல முதலமைச்சர்கள் வீட்டுக்கு போகும்போது நம்ம கண்டனம் தெரிவிச்சோம். ஏன்னா நம்ம ஜனநாயகத்தை விரும்புறோம். ஆனா அங்க போய் நின்றுட்டு ராகுல் காந்தி என்ன கேட்டாரு? பினராயி விஜயன் வீட்டுக்கு ஏன் ஈடி போகல? இதே கேள்வியத்தான்
பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவரா இருக்கக்கூடிய ஜான் ஜார்ஜ் அவர் இதே கேள்விதான் கேட்டாரு. இனி பாருங்க, பினராயி விஜயன் ஆட்சியில் இல்லைன்னா அடுத்து ஈடி ரைடு வரும், ஈடி ரைடு வந்து அவரை கைது பண்ணுவோம் அப்படின்னு தேர்தலின் போதே அவர் பேசினார். இப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ராகுல் காந்தி சொன்னதும் இந்த பாஜக சொன்னதும் சேர்ந்து பினராயி விஜயனுடைய வீட்டுல 10 இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு. ஒன்னும் எடுக்கல, எந்த இதுவுமே எடுக்கல, ஆவணங்களே எடுக்கல. உங்களுக்கு நல்லா தெரியுங்க, நீங்க ஒரு ஆள் கம்யூனிஸ்டா களத்துல இறங்கிட்டானா அவன் வீட்டுல 5 ரூபா கூட நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா நாங்க களவாட மாட்டோம், மடியில கனம் இருக்காது, எவங்கிட்டையும் போய் காசை வாங்கி தின்ன மாட்டோம், நேர்மையா நின்னுதான் நாங்க அடி வாங்கி இருக்கோம். இவ்வளவு நாளா சோத்துக்கு வழி இல்லாம கூட போயிருக்கோம், வாடகை கொடுக்க முடியாம கூட போயிருக்கு. பல கஷ்டங்கள் அடைஞ்சாலும் கம்யூனிசம்ன்றதுல நாங்க தெளிவாகவும் உறுதியாகவும் நிற்கிறோம். இப்படித்தான் எல்லா தலைவர்களும். 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் யாரு, நம்ம மேடை கலைவான நன்மார் வீடு இல்லாம செத்தார். மதுரையில எம்எல்ஏவா 3 முறை இருந்தவர். அதே போலதான் மதுரையிலே மோகன் எம்பியா இருந்தவர், பல முறை எம்பியா இருந்தவர். அவருடைய மனைவி சம்பளத்துலதான் அவரே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க கட்சி கொடுக்கிற கொஞ்சோண்டு அலவன்ஸ்ல தான் ஒரு குடும்பமே வாழ்ந்துச்சு. அவ்வளவு எளிமையா இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. யாரு, திண்டுக்கல்ல எம்எல்ஏவா 3 முறை இருந்த பாலபாரதி. இன்ன வரைக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட எந்த சொத்தும் இல்லை. அவங்க வச்சிருக்கிற ஒரு வண்டியை தவிர, 2 வீலரை தவிர. இங்க இருக்கிற எல்லா கம்யூனிஸ்டுகளும் நீங்க பார்க்கலாம். ஏன், இங்க திரிபுராவில் ஆட்சியை விட்டு வெளியே போனார் யார், மாணிக் சர்க்கார். மாணிக் சர்க்கார் கையில என்ன இருந்துச்சு, ஒரு புத்தக பையும் ஒரு துணி பையன் தவிர எதுவும் இல்லை. போகிறதுக்கு இடம் இல்லைங்க. பல ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தவருக்கு கடைசியில கட்சி அலுவலகத்துல ஒரு அறை கொடுத்தாங்க, அதுலதான் இப்ப தங்கி இருக்கிறார். அதுதான் 2500 ரூபா அவருடைய தேர்தல் பத்திரத்துல அவர் கொடுத்திருந்த கையில இருக்கிற ரொக்க பணம் 2500 ரூபான்னு கொடுத்திருந்தாரு. இதுதான், இது எல்லாரும் வாட்ஸ்அப்ல படிச்சிருப்பீங்க. எல்லாரும் ஐயோ இப்படி ஒரு தலைவரா இந்த காலத்திலயா அப்படின்னு மெச்சிருப்பீங்க. ஆனா அவர் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரன்னு தெரிஞ்சிருக்காரு. அதே கட்சியை சேர்ந்தவர் தான் பினராயி விஜயன். அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி, ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணல. அமைதியா அவங்க சொன்ன இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க குடும்பம், நீங்க எதை வேணாலும் தேடுங்க அப்படின்னு. அதுக்குள்ள என்ன ஆகி போச்சு, ஒட்டுமொத்த மக்களும் திரண்டுட்டாங்க. பினராயி விஜயனுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த கேரளாவும் திறன அங்கங்க போராட்டம், அங்கங்க வெடிக்குது. மாணவர்கள் ஒரு பக்கம், இளைஞர்கள் ஒரு பக்கம், பெரியவங்க ஒரு பக்கம் இறங்கி அடிக்கிறாங்க. வேற லெவல் பண்ணிவிட்டாங்க. நேத்து கேரளாவே காதி கலங்கி போச்சு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அதெல்லாம் கதவலையே பண்ணல. நீ அடியா அப்படின்னு தண்ணி அடிக்கும் போது முதுக கட்டி நின்னுட்டு திரும்ப கோஷம் போற அந்த கம்பீரம் இருக்குல்ல, அதுதான் அரசியல் தத்துவம் நமக்கு கொடுத்திருக்கிற கம்பீரம். அதை அங்க பார்க்க முடிஞ்சுச்சு. பினராயி விஜயன் வீட்டுல அவங்க கடுமையான சோதனைகள் நடக்கும் போது மொத்த தோழர்கள் அந்த ஊர்ல திரண்டுட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர் மக்கள் பினராயி விஜயன் வீட்டுக்கு சோதனை போட வந்த அந்த கும்பலை அவங்களுடைய வண்டி அடிச்சு உடைச்சிட்டாங்க, கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டாங்க. தப்பிச்சா முளைச்சேன்னு ஈடி ஓட ஆரம்பிச்சிச்சு, விரட்டி அடிச்சாங்க. கடைசியில் தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களை கட்டுப்படுத்துற பிறகுதான் நின்னுச்சு. இல்லன்னா ஈடியாவது காடியாவது மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க, விரட்டி ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் கூட ஒரு காங்கிரஸ்காரங்க கூட, ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட இங்க கண்டனம் தெரிவிக்கல. ஈடிய வச்சுதான் ராகுல் காந்தி வீடு தொடங்கி கெஜ்ரிவால் வீடு வரைக்கும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த பாஜக செஞ்சது. இன்னைக்கு பாஜகவோட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் மௌனம் சாதிச்சிட்டு இருக்கு. இது நியாயமா? இது நேர்மையா? அப்ப இந்தியா கூட்டணி உங்களுக்கு இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேர்மையற்ற யாரின் பின்னாலும் கம்யூனிஸ்டுகள் நாங்க தரல மாட்டோம். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க தனியாவே இருந்துட்டு போறோம். உங்களை மாதிரி பதவிக்காக, சொகுசுக்காக, அதிகாரத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற கும்பல் நாங்க கிடையாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க கேட்டிருந்தா விஜய் அரசாங்கத்துல மந்திரி ஆயிருப்போம். ஆனா நாங்க கேட்கல. எங்களுக்கு தெரியும் இவங்க ஆடுவானுங்க, வெளியே நின்றுதான் ஆப்படிக்கணும்னு. அதான் வெளியே நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா இன்னொரு விஷயம், உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் உடனே கண்டன அறிக்கை தெரிவிச்சார். புலனாய்வு அமைப்புகளை வைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு கொடசல் கொடுத்து அவங்கள சட்ட ரீதியாக அவமானப்படுத்துகிற வேலையை பாஜக நிறுத்திக்கணும்.
இதுக்கு மௌனம் சாதிக்கிற காங்கிரஸ் உடந்தை என்று வெளிப்படையா போட்டிருக்காரு, வெளிப்படையா அடிச்சிருக்காரு. அதெல்லாம் நடந்துச்சு கேரளால. நாளைக்கு இங்க தமிழ்நாட்டுல அது நடக்கும். ஏன்னா அதுக்காக தானே போய் கையை கட்டி நின்றுட்டு வந்திருக்காரு விஜய். விஜய்க்கு என்னங்க தெரியும்? அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா அவர் உட்காந்துட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு இங்க வெயில அடிக்கிற அடியில கோட்டை போட்டு தெரிஞ்சா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும், தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அவருக்கு எந்த அரசியலும் தெரியாது, ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒரு கேள்வி கேட்கல, இது தப்புன்னு கூட சொல்லல, யாரும் ஒரு அறிக்கை கூட விடல. என்ன கேவலமான கும்பல் பாருங்க. இந்த இடத்துல நாளைக்கு ஈடு எங்க வந்து நிக்க போகுது? இங்க ஸ்டாலின் அவங்க வீட்டுல வந்து நிக்க போகுது. அதுதான் இவங்களுடைய திட்டமே. தென்னிந்தியாவுக்குள்ள நுழைகிறது, இங்க இருந்து பாஜக கண்ணுல கடப்பார விட்டு ஆட்டின அத்தனை முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயும் ஈடி ரைடுன்ற பேர்ல அவங்கள குறித்து அவமானப்படுத்துவது, அவங்கள குறித்து வெளியே வந்து அவமானமா பேசுறது, பொய் தகவல்களை பரப்புவது. இதுலயும் குறிப்பா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பொய்யெல்லாம் விட்டோம்னா இவங்க தான் படிக்கவே மாட்டானுங்களே, இது உண்மையான கூட தேடி பார்க்க மாட்டானுங்களே. அந்த குரூப்பை வச்சு பொய்ய பரப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாருங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுல இது நடக்க போகுது. மக்கா வேடிக்கை பார்க்க கூடாது. விசாரணை அமைப்புகளை வச்சு ஒரு மாநிலத்தை ஒடுக்கிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சாலோ, மறைமுகமா துண்டை போட்டு காப்பாத்த காங்கிரஸ் நினைச்சாலோ, தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் அது நடக்காது. நேத்து அடிச்சு ஓட விட்டாங்களா, அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க.